வணக்கம் மக்களே, இன்று நாம் டீகோட் பண்ண போற ஒரு புத்தகம். பண்டை காலத்திய வெற்றியின் ரகசியங்கள். இதுவரை செல்வத்தை பற்றி எழுதப்பட்டதில் மிகவும் ஊக்கமளிக்கும் புத்தகம். பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன். The richest man in Babylon. எழுத்தாளர் ஜார்ஜ் எஸ். கிளேசன். தமிழாக்கம் ஜெயந்தி ரமேஷ். பணம்தான் வாழ்க்கையின் வெற்றியை அளக்கும் கருவி. பணம்தான் இந்த பூமியில் இருப்பதை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வைக்கிறது. பணத்தை அடைய எளிமையான வழிகளை அறிந்தவர்களுக்கு பணம் அதிகம் கிடைக்கும். 6000 வருடங்களுக்கு முன் செல்வந்தர்கள் பாபிலோன் நகரில் பணத்தை கட்டுப்படுத்திய சட்டங்கள்தான் இன்றும் இருக்கின்றன. பணத்தை அடைய எளிமையான வழிகளை அறிந்தவர்களுக்கு அது அதிகம் கிடைக்கும். 1. பணப்பையை பெருக்க ஆரம்பி. 2. செலவை கட்டுப்படுத்து. 3. செல்வத்தை பெருக்கு. 4. செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று. 5. வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய். 6. இருப்பிடத்தை முதலீட்டாக்கு. பாபிலோன் பற்றிய வரலாற்று குறிப்பு. பாபிலோனை காட்டிலும் ஒரு கவர்ச்சிகரமான நகரம் வரலாற்று பக்கங்களில் இல்லை. அதன் பெயரே செல்வம் மற்றும் பிரம்மாண்டம் என்ற மனக்காட்சியைத்தான் உருவாக்கும். அதன் பொக்கிஷமான தங்கம் மற்றும் ஆபரணங்கள் வியப்பான விஷயம். இப்படிப்பட்ட செல்வம் கொழிக்கும் நகரம் இயல்பாகவே வன வளத்துடன் கூடியது என்று நினைப்போம். மரவளங்களும் கனிம வளங்களும் நிறைந்தது என்று கருதுவோம். ஆனால் அப்படி அல்ல. யூப்ரடீஸ் ஆற்றங்கரையில் ஒரு செடிகொடிகள் கூட இல்லாத பள்ளத்தாக்காகத்தான் இருந்தது. காடுகள் இல்லை, கட்டிடம் இல்லை, சுரங்கங்கள் இல்லை, கட்டிடம் கட்ட கற்கள் கூட இல்லை, வணிகம் நடந்த பாதைகளும் இல்லை. மழை குறைச்சலாகவே இருந்ததால் பயிர்களும் வளர்க்க முடியவில்லை. தன்னிடம் இருப்பதைக் கொண்டு மனிதனால் சிறப்பான சாதனைகளை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக பாபிலோன் திகழ்ந்தது. இந்த மாநகரத்தை உருவாக்கிய அனைத்து விஷயங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை மட்டுமே.